இந்த இடம் பாருங்க, இது வந்து ஒரு நினைவகம் மாதிரியா இருக்கு. சிவாஜி படத்துல வந்து ஒரு கூட சேனலைட் பாட்டுல ரஜினி டான்ஸ் ஆடுவார்ல. சென்னை ஆண்ட இருந்து நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஆமா, புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு இது. இங்க பாருங்க, குத்து மதிப்பா அடிச்சா கூட படம். அப்படியும் படலைனா ஹலோ, இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னா மெரினா பீச். மெரினா பீச்சுக்கு நீங்கள் ஊர்லேருந்து வந்தீங்கன்னா கட்டாயமாக வந்து பார்க்க வேண்டிய இடம் வந்து தலைவர்கள் நினைவகம். இங்கே தலைவர்கள்னா 4 முதலமைச்சரோட நினைவிடம் இருக்குது. முதலாக வந்து அறிஞர் அண்ணா. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியல் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளில் ஒன்று வந்து அண்ணாவால் தொடங்கப்பட திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று அண்ணா பேரில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு தொடங்கி நடந்துட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அண்ணாவால் தான். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அண்ணாவா தான் இருக்காரு. ஸோ அவரை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இங்கே அண்ணா நினைவகமும் இருக்கு, முத்தமிழர் கலைஞர் நினைவகமும் இங்கே தான் இருக்கு, இதுக்குள்ளதான் இருக்கு. உள்ள போய் பார்க்கலாம். எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது அப்படின்னு சொல்லி இங்க பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு நினைவு தூணும் இங்க இருக்கு. ஓகே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா அமரர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவகமும் அம்மையார் ஜெயலலிதா அவங்களோட நினைவகமும் இங்கே தான் இருக்குது. பக்கத்தில் வந்து அண்ணா கருணாநிதி அவர்கள் அவங்களோட நினைவகம், இங்கே வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மா. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வாங்க. மக்களால் நான், மக்களுக்காக நான். ஜெயலலிதா அம்மாவோட நினைவகம் இதான். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு ஏர்போர்ட்டில் இருக்க ஃபீல் தான் இருக்குது. எங்கேயோ ஒரு சமாதிக்கு நினைவகத்துக்கு வந்த ஃபீலே இல்லை. இங்கே வந்து புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுடைய சமாதி பக்கத்துலேயே வந்து ஒரு அம்மா அருங்காட்சியகம் ஒன்று வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து அம்மாவை பிடிக்கும்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு லேடியாக அவங்க தோணுனாங்கன்னா, இரும்பு பெண்மணியாக நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அவங்களோட லைஃப்பில் நடந்த எல்லா முக்கியமான ஈவெண்ட்ஸையும் ஃபோட்டோகிராஃபி பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நினைவகம் மாதிரி இல்லை, மியூசியம் மாதிரி கூட இல்லை, இது ஒரு மால் மாதிரி இருக்குது. இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்கு. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போறாங்க. இதுக்கு காஸ்ட் எதுவும் இல்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இங்க பாருங்க, ஃபுல்லாவே வந்து ஜெயலலிதா அம்மாவோட வந்து புகைப்படங்கள் தான் இருக்கு. அவங்களோட ரேர் கலெக்ஷன், அவங்களுடைய பழைய போட்டோ, அவங்க அம்மா கூட இருக்க போட்டோ, அவர்களுடைய சிலை. இந்த இடம் பாருங்க, இது வந்து ஒரு நினைவகம் மாதிரியா இருக்கு. சிவாஜி படத்துல வந்து ஒரு கூட சேனலைட் பாட்டுல ரஜினி டான்ஸ் ஆடுவார்ல, அந்த மாதிரி இருக்கு. அந்த ஸ்பாட் மாதிரி இருக்குது.
அதாவது தெரியுது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து எம்ஜிஆரோட நினைவு இல்லம் இருக்குது. இதில் வந்து எம்ஜிஆரை பற்றிய அரிய வகை புகைப்படங்கள், அவர் யார் கூடலாம் பழகினாரு, அவரை பற்றின விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. பட் நமக்கு டைம் இல்லைன்றதுனால நம்ம இதை பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு கிளம்புறோம். நாங்கள் வந்து லைட் ஹவுஸில் ஏறிட்டோம், மேலே டாப் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து லைட் ஹவுஸில் ஏறினதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியாக வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், பீச்சுக்கு வந்து 1 டே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியோட வந்தோம். ஸோ எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, அண்ணா, கலைஞர் அவங்க சமாதிலாம் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் வந்து லைட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். எப்படி செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. அவ்வளவு நாள் சென்னையில இருந்து நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஆமா புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு இது. எப்படி இருக்கு இது? சூப்பரா இருக்கு. சூப்பராக இருக்கா? ஜாலியாக இருக்கா? வியூ ஓகே, லைட் ஹவுஸ் மேலே ஏறும்போது நம்மளுக்கு லிஃப்ட் கொடுக்குறாங்க, அதனால ஜாலியாக வந்துட்டோம். இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் தான் இறங்கணும். இந்த இடத்துக்கு வந்தோடனே எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, தனலட்சுமி அப்படின்னு அந்த வாய்ஸை தான் ஃபீல் பண்ணாங்க. கில்லி படத்தில் விஜய் சொல்கிற மாதிரி. அப்பாடி, இது 9th ஃப்ளோரில் இருக்கும். நாங்கள் க்ரௌடு கம்மியாக இருக்கிறதுனால எங்களை வந்து லிஃப்ட்டில் அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் லிஃப்ட்லேயே போயிடுறோம். நாங்கள் மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சுக்குள்ளே நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே என்ட்ரான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே புறாக்கெல்லாம் அரிசி போட்டு வச்சுருக்காங்க. புறாக்கெல்லாம் அழகாக வந்து அரிசி சாப்பிட்டுட்டு பறக்கிறத பார்க்கவே அழகாக இருக்குது. அப்படியே சுற்றி சுற்றி வருது. ஆக்சுவலாக புறா இங்கே வரணுன்றதுக்காகவே இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி போட்டிருக்காங்க. வண்டியை விடும்போது கொடுத்தா போதும். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? வண்டி எப்பயா விட போறேன்? பணம் வர்றப்ப விடுவேன். பணம் எப்பயா வரும்? வண்டி வர்றப்ப வரும். இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் மாச கணக்கா வண்டியை கொடுக்காத. அவ்வளவு பேர் என்ன மாதிரி நானே இருக்க மாட்டேன். வரட்டா. மெரினா பீச்சில் மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த நடப்பாதை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களும் வந்து இந்த கடல் தண்ணியை என்ஜாய் பண்ணணும், கால் நினைக்கணுன்றதுக்காக இதை போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களாம் வந்து கரெக்டாக பலூன் அடித்தாங்க. நான் வந்து 10 பலூனுமே ஒழுங்காக அடிக்கல. ஏன்னா பலூன் அடிக்க தெரியாமலாம் இல்லை, பலூன் உடஞ்சிருச்சோம், பாவம் அவங்களுக்கு நஷ்டமாயிடும் அப்படின்றதுக்காக தான். பத்துறதுக்குன்னு கரெக்டாக எல்லா குண்டியும் சுட்டுக்கிட்டு இருக்காரு. ஆஹா, இவரை போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, குத்து மதிப்பாக அடித்தா கூட படும். நான் எதுக்கு படாத மாதிரி அடித்தேன்? யார் மனசே கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்காது. கூட படும். அப்படியும் படலைன்னா
முக்கியமான இடம் வந்து பீச்சில் வந்து தண்ணியில் கால் நினைக்கிறது தான். நாங்கள் வந்து காலெல்லாம் நினச்சிட்டோம். 2 விஷயம் தான் போர் அடிக்காது எப்போவுமே அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை முறை பார்த்தாலும் குழந்தையோட ஃபேஸும் கடல் அலையும். நம்மளுக்கு வந்து எதாவது டிப்ரெஷனோ எதாவது கவலையோ இருந்தால் இந்த மாதிரி கடலை பார்த்து வந்து உட்காந்துட்டோம்னா ரொம்ப ஜாலியாக அதெல்லாம் மறந்துட்டு கடலோட அழகை ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி தான் நாங்களும், எங்களை மாதிரி ஆயிரக்கணக்கில் எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க.